அருளமுதமாக வழங்கப்படுகிறது. அஹம் தாவன் மகாராஜே பித்ருத்வம் நோபலக்ஷயே பிராதா பர்த்தாச்ச பந்துஷ்ச பிதாச்ச மம ராகவஹ. லக்ஷ்மணன் சுமந்திரனிடத்தே செய்தி சொல்லி அனுப்ப அச்செய்தியை சுமந்திரன் தயரதனிடத்தே விண்ணப்பம் செய்கிறார். தற்போது நாம் அயோத்தியா காண்டத்தில் 58வது சர்க்கத்தின் இறுதியில் உள்ளோம். சுமந்திரன் தசரதனிடத்தே செய்தி கூறுகிறான். ராமன் சொன்ன செய்தி, சீதை பேச மாட்டாமல் தவித்தது, லக்ஷ்மணன் கோபத்தோடு பேசியது, இவையெல்லாம் சுமந்திரன் எடுத்துரைக்கிறான். லக்ஷ்மணன் சொன்ன செய்தியில் ஓர் ஆழ்ந்த கருத்து உள்ளேயே உள்ளது. அது என்னங்கிறத பார்த்துவிட்டு அடுத்த 59வது சர்க்கத்தை அனுபவிக்கப் போகிறோம். இன்று நாம் திருக்கள்ளம் என்னும் சிறு கிராமம், அங்கிருக்கும் ராமர் சன்னிதானத்தை அடைந்துள்ளோம். சென்னை காரனோடை குஷஸ்தலி ஆற்றுப்பாலத்தை கடந்து பெரியபாளையத்துக்கு செல்லும் வழியில் திருக்கள்ளம் என்னும் இவ்வூர் உள்ளது. லக்ஷ்மி நாராயணனாய் ராமனாய் பகவான் காட்சி கொடுக்கும் திருத்தலம். முதலில் ஆழ்வாராச்சாரியர்களை தரிசித்துக் கொள்ளுவோம். விஸ்வக்சேனர் பெருமானுடைய படை தளபதி எழுந்தருளி இருக்கிறார். அடுத்து அவருடைய சீடராய் அவரிடத்தேயே உபதேசங்களை பெற்ற பிரபன்னஜன கூட்டஸ்தரான சுவாமி நம்மாழ்வார். ரிஷிஞ்சுஷாமகே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவமிவோதிதம் சஹசிரசாகாம் யோத்ராட்சீத் திராவிடீம் பிரம்மசம்ஹிதாம் என்று கொண்டாடுகிறோம். ஆழ்வார் வேதக் கடலை தமிழாக்கி கொடுத்த வள்ளல். வகுளாபரணம் வந்தே ஜெகதாபரணம் முனிம் யஸ்ருதேர் உத்தரம் பாகம் சக்கரே திராவிட பாஷையா என்று சொல்லுவார்கள். ஆழ்வாருக்கு அருகிலே மாறன் அடிபணிந்து இந்தவரான பகவத் ராமானுஜர். காஷாய ஆடையோடே கையில் பிடித்த திருதண்டம், நீண்ட திருமண்காப்பு, வடிம்பிட்ட காதுகள், உயர்ந்த யஜ்ஞோபவீதம், தூக்கி முடிக்கப்பட்ட அழகான சிகை, இப்படி ஒரு வேஷத்தோடே காஷாய சோபி கமனீய சிகானிவேஷம் தண்டத்ரயோஜ்வலகரம் விமலோபவீதம் என்று எல்லாரும் கொண்டாடும்படிக்கு ராமானுஜர் எழுந்தருளி உள்ளார். அடுத்தது ஸ்ரீ வேதாந்த தேசிகன். எப்படி துரோணாச்சாரியனுக்கு ஏகலவ்யனோ அதே போல ராமானுஜருக்கு ஸ்ரீ வேதாந்த தேசிகன். அந்த சுவாமி ஓர் திருக்கையில் கிரந்தம் நூலை பிடித்து கொண்டும் மற்றொரு திருக்கையாலே அனைவருக்கும் உபதேசம் செய்யும் திருக்கோலத்தோடும் இந்த திருக்கோயிலில் எழுந்துருளி இருக்கிறார். ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் ஓர் புறத்தே உள்ளார்கள். மற்றொரு புறத்தில் உற்சவமூர்த்திகள் பலரும் எழுந்துருளி உள்ளார்கள். உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமான், மூலவர் லக்ஷ்மி நாராயணன், அடுத்து ராமர் உற்சவரை பிற்பாடு தரிசிப்போம். இப்போது ஸ்ரீனிவாச பெருமான் உற்சவர் வலது திருக்கையாலே தன் திருவடியை காட்டிக்கொண்டு அருகிலே உபய நாச்சிமாரோடே எழுந்தருளி உள்ளார். மேல் திருக்கையில் சங்கத்தையும் சக்கரத்தையும் பற்றி இருக்கிறார். இவர் திருவடிகளிலே விழுந்து வணங்கி சரணம் என்று கூறிவிட்டு அருகில் இருக்கும் ஹயக்ரீவ பெருமான், ரொம்ப பழைய மூர்த்தி, ரொம்ப ஆச்சரியமா எழுந்தருளி இருக்கார். அவருடைய பின்புறத்தில் இருக்கும் அழகான பெருகுவாளி போன்ற அமைப்பில் மேலே கலசமேந்தி பெருமானுக்கே தூபதீபம் சமர்ப்பிக்குமா போலேயும், குடத்தில் நீர் வார்ப்பது போலேயும், சத்திர சாமரங்களை வீசுவதைப் போலேயும் தேவ பெண்டிர் எழுந்துருளி உள்ளார்கள். பரிமுகத்தான் குதரமுகத்தான் ஞானத்துக்கெல்லாம் கடவுளான கையிலே எப்போதும் நூலை பிடித்து உபதேசித்துக் கொண்டிருக்கும் ஹயக்ரீவ பெருமானை சேவித்து கொண்டோம். அருகிலேயே பகவானை தொட்டிலே கிடத்தி உள்ளார்கள். சின்ன கண்ணனுடைய விக்கிரகம், தொட்டில் கண்ணன், சந்தான கோபாலன், சந்தான கிருஷ்ணன் என்று சொல்லுகிறோம். கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும், எடுத்து கொள்ளில் மருங்க இருத்திடும்,
ஒடுக்கிப் புல்கில் உதரத்தே பாய்ந்திடும் மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காய் என்று பெரியாழ்வாருடைய பாசனம். தொட்டிலில் கிடத்தினால் கிழியும்படி உதைக்கிறான், இடுப்பில் எடுத்து வைத்து கொண்டால் உதைத்து இறங்குகிறான், மார்புற ஒடுக்கி புல்கினால் உதரத்தே வயிற்றில் உதைவிட்டு கொண்டு இறங்குகிறான். இந்த பிள்ளையை தொட்டிலில் கிடத்த முடியாது. மாணிக்கங்கட்டி வைரமிடகட்டி ஆணிப்பொன்னால் செய்த வண்ணச் சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக்குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ என்று பெரியாழ்வார் பாடிய தாலாட்டு. இப்படி பக்கத்தில் இருக்கும் எல்லா மூர்த்திகளையும் இன்று நான் சேவித்துக் கொண்டோம். ஆச்சரியமான சாளக்கிராம பெருமாள்கள், திறந்த பெட்டியில் பெருப்பெருத்த சாளக்கிராம விக்கிரகங்களும் இங்கு சேர்த்து எழுந்துருளி உள்ளார்கள். இவர்களெல்லாரும் இன்னைக்கு சேவித்துக் கொள்ளும் பாக்கியம் பெற்றோம். மேலே 58வது சர்க்கத்தின் இறுதி, அகந்தாவன் மகாராஜே பிதிருத்வம் நோபலக்ஷயே. தசரதனிடத்தே சுமந்திரன் பேசுகிறான். தசரதா, உனக்கு முக்கியமான செய்தியை லக்ஷ்மணன் அனுப்பி இருக்கிறான். ஏற்கனவே மயக்க நிலையில் இருந்த தசரதன் அமர்ந்து கொண்டு இலக்குவன் என்ன கூறினான் என்று கேட்டான். என்ன சொன்னான்னு கேட்டா அதிர்ச்சி அடையாதே, உன்னை தந்தை என்று மதிக்கவில்லை என்று சொன்னான். அதுதான் உனக்கு அனுப்பிச்சிருக்கிற செய்தி. படகில் லக்ஷ்மணன் அமர்ந்திருந்தான். உன்னுடைய தந்தையாருக்கு என்ன செய்தி சொல்ல வேணும்னு கேட்டேன். அப்போது சுமந்திரா, உன் கேள்வியே தவறு, கேள்வியை மாற்றிக்கேள் என்றான் லக்ஷ்மணன். என்ன தவறு? உன் தந்தைக்கு என்ன செய்தி சொல்லு என்று தானே கேட்டேன். அப்படி கேட்காதே, சக்கரவர்த்தி மகாராஜாவான தசரதனுக்கு என்ன செய்தி சொல்ல வேண்டும் என்று. ஏன் லக்ஷ்மணா, அவர்தானே உன் தந்தை என்று ஆச்சரியத்தோடே கேட்டேன். என் பேச்சை போது அவரை என் தந்தை என்று மதிக்கவில்லை என்பதுதான். அரசனுக்கு செய்தி கேள் கூறுகிறேன், தந்தைக்கு செய்தி கேட்காதே. அப்பதவி அவர் இழந்து விட்டார். இதுதான் உன்னுடைய பிள்ளை உன்னை பத்தி சொன்னது. ரொம்ப பயந்து போய் இப்பதான் பிராணம் போகப் போகிறதுன்னு எதிர்பார்த்தான் சுமந்திரன். ஆனா இப்போதுதான் சிரித்தான் தசரதன். இவ்வளவுதான் என் மகன் கூறினானா? இன்னும் ஏதேனும் செய்தி உண்டா? ஒரு பாதி ஸ்லோகத்தை சொல்லியிருக்கேன், மிச்ச பாதியை சொல்றேன். அகந்தாவன் மகாராஜே பிதிருத்வம் நோபலக்ஷயே, நான் அவனை தந்தையாக மதிக்கவில்லை என்று சொல். அதே சமயத்தில் பராதா பர்த்தாச்ச பந்துஷ்ச பிதாச்ச மம ராகவா, எனக்கு அண்ணனும் ராகவன், கணவனும் ராகவன், தந்தையும் ராகவன், அனைத்தும் ராகவன். கணவன் காப்பார், தந்தை நல்லது சொல்லுவார். இப்படி ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னு செய்வார்கள். நமக்கு அத்தனையுமே ராமன் தானே செய்ய போகிறான். பிராதாவும் அவனே, பிதாவும் அவனே, பர்த்தாவும் அவனே, அனைத்தும் அவனே. ஆகையால் ராமனையே எல்லா உறவுமாக கொண்டேன் என்று போய் சொல். இதை கேட்டுட்டு தசரதனுக்கு பெருத்த மகிழ்ச்சி. இப்ப உண்மை சொல்றேன் கேட்டுக்கோ. ராமனை பெற்று எனக்கு சந்தோஷம் இல்லை, லக்ஷ்மணனை பெற்றுத்தான் சந்தோஷப்பட்டேன். நமக்கு வேடிக்கையா தோணும். தகப்பனாரை பார்த்து உன்னை தகப்பனாரா மதிக்கலேன்னு சொன்னால் சிறந்த பிள்ளைன்னு பட்டம் கிடைக்கும் போல் இருக்கு. நல்ல பிள்ளை நல்ல பிள்ளையா ராமன் இருந்து பாக்குறான், அவனை பிள்ளையா ஒத்துக்கலை பெற தசரதன். ஆனா எந்த பிள்ளை உன்னை தந்தையே இல்லேன்னு சொல்றானோ அவனை போய் கொண்டாடுகிறான். காரணம், ராமனை அனைத்துறவாக ஏற்றுக்கொண்டது. நமக்கும் எந்த தந்தையும் கொண்டாடுவார்கள். எப்போது? மொத்தமாக பெருமானை ஏற்றுக்கொண்டோமானால். சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன் மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரேன் ஆழ்வாருடைய பாசுரம். அனைத்து உறவும் பகவான் கருத்தை இந்த இடத்துல நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒத்தொத்தர் ஓரொரு உறவுக்காரர் ஓரொரு நல்லது பண்ணலாம். நல்லது பண்ற உறவுக்காரர்களா இருந்தா சொல்றேன். ஏன்னா அப்படித்தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லையே. இப்போ எல்லா உறவுக்காரர்களும் நல்லதுதான் வேண்டிருக்கு போறாளா? எத்தனையோ தீமை நடக்கும். பொறாமையோ ஒத்தருக்கொத்தர் கெடுத்து கொள்ளுகதோ உறவா இருக்கிறதுனாலேயே பல ஆபத்துகள் வந்து விடுகின்றன. வெளியாரா இருந்தா கூட ஒத்துன்னு போடுவோம். ஆனா உறவா இருந்து நம்பி விட்டு அப்புறம் அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணும்போது நம்மால இவர்களுக்கு போய் இவ்வளவு உழைச்சோமே, இவனை போய் உறவுன்னு நினைச்சமேன்னு தோணிப்படுற சொல்லியோ. அதுக்குத்தான் ஆழ்வார்கள் விடாமல் இந்த உறவெல்லாம் நிலை நில்லாத உறவுகள். ஆனால் அனைத்து உறவுமாக பெருமான் தான் எப்போதும் இருக்கிறான். இது ஒரு காரணத்தால் வந்த உறவு. ஆனால் பெருமானுக்கு நமக்கும் இருக்கிற உறவு காரணமின்றி எப்போதும் இருக்கக்கூடிய உறவு. ஒரு காரணத்தால ஒருத்தர் நமக்கு நல்லது பண்றான்னு வச்சுங்க, அந்த காரணம் நின்று போச்சுன்னா நல்லது நின்று போயிடும். ஆனா அவர் அதுக்காக நல்ல சுவாமி எப்பவும் நல்லது பண்ணிட்டே இருப்பார். அப்படின்னா தான் தடங்கள் இல்லாமல் நல்லது நடக்கும். நான் இன்னைக்கு 10 ரூபா கொடுக்குறேங்கிறதுக்காக ஒருத்தரை நடத்துல அன்போட நடந்தா நான் 10 ரூபா நிறுத்த அன்னைக்கு அன்பு போயிடுமே. நான் என்ன கொடுக்குறேங்கிறத பார்க்காமல் எப்போதும் பால் கொடுத்தவள் தாய்.
நான் என்னது செய்தேங்கிறதுக்காக அம்மா குழந்தைய வளர்க்கலையே. அத போலே நாம எப்படி இருக்கோங்கிறதுக்காகவா பகவான் நல்லவனா நம்ம இடத்துல இருக்கார்? எப்போதும் அவர் நல்லவர். அதை புரிந்து கொண்டு நாம் தான் அவனிடத்தில் பக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த செய்தியை லக்ஷ்மணன் தெளிவாக கூறினது. எல்லா உறவும் இறைவன், மற்ற உறவுகளெல்லாம் நிற்கலாம், நிற்காமல் போகலாம். அவரையே உறவா வச்சுட்டோம்னால் அந்த உறவுக்காரர் போயிட்டாரேன்னு ஒரு நாள் அழவே வேண்டாம் இல்லையா? எந்த உறவா இருந்தாலும் ஒரு நாள் அழப்போறோம். அது தந்தையா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், ஒரு நாள் போய்த்தான் ஆகணும், அழுதான் ஆகணுமே. ஆனா அழவே வேண்டாம்னு ஒருத்தர் முடிவு பண்ணிவிட்டால் அந்த உறவு அப்போ போகவே கூடாது, இறக்கவே கூடாது. அப்படி ஒருத்தர் இருக்க முடியுமானா பகவான் தான் இருக்க முடியும். அப்ப இறக்கவே மாட்டார், அழ வேண்டிய தேவையே இல்லை, எப்பவும் ஏமாற்றவே மாட்டார். எப்படி எனக்கு தேவைன்னாலும் கை கொடுக்கறதுக்கு எப்போதும் காத்து கொண்டு இருக்கிறார். நான் ஒண்ணு செஞ்சேங்கிறதுக்காக அவர் எனக்கு நல்லது பண்ணலே, தானா இயற்கையில நல்லது பண்றார். இன்னும் எவ்வளவு நேரம் சொல்லணும்? எந்த உறவினிடத்திலும் இல்லாத பெருமை பெருமானிடத்தில் தான் உண்டு. இது அனாதிகால உறவு இல்லையா? அதனாலதான் லக்ஷ்மணன் தெளிவா செய்தி அனுப்பிச்சார். இதை கேட்ட தசரதனுக்கு மெத்த மகிழ்ச்சி. லக்ஷ்மணன் நல்லவேளை பிறந்து நாம் பண்ணணும்னு நினைத்தது அவன் செய்கிறான் அல்லவா? ராமனை தனித்து விடாமல் நான் இருக்கிறேன்னு சொல்லி கூட போனான். ததைவ ராமோஸ்ருமுக கிருதாஞ்சலி ஸ்திதோப்ரவீன் லக்ஷ்மண பாகுபாலிதா ததைவ சீதா ருததீ தபஸ்வினி நிரீக்ஷதே ராஜரதம் ததைவ மாம். அந்த படகு மெதுவே என் கண்களிலிருந்து மறைந்தது. சீதையினுடைய கண்ணும் கண்ணீரும் என் கண்களிலிருந்து மறையல தசரதா. அவள் மேல பேச மாட்டாமல் அதிருஷ்டபூர்வ வியசனா ராஜபுத்திரி யசஸ்வினி தேன துக்கேன ருததி நைவமாம் கிஞ்சித் அப்ரவீத். இவா ரெண்டு பேரும் இப்படி பேசுறதை கேட்டுட்டு துக்கத்தால் தொண்டை அடைத்து போக பேச மாட்டாத சீதை என்னை நோக்கி கைகூப்பினாள். அந்த நிலையிலேயே என் மூச்சு நின்னுடக்கூடாதான்னு தோணித்தனக்கு தசரதா. ராமன் பேசுறத கூட பொறுத்து கொண்டேன், லக்ஷ்மணன் பேசுவதையும் பொறுத்து கொண்டேன். ஒருத்தர் அன்பா பேசினார், பொறுத்துனுட்டேன். ஒருத்தர் கோபமா பேசினார், நியாயம் இருக்குங்கிறதுக்காக பொறுத்துட்டேன். ஆனா சீதை பேசவே இல்லை. அதை கேட்டுத்தான் எனக்கு துக்கம் தாங்கவில்லை என்று நேரே சுமந்திரன் திரும்ப வந்து கூறுகிறான். அடுத்த சர்க்கத்தை அடைகிறோம். மமத்வஸ்வா நிவிருத்தஸ்ய ந பிராவர்த்தந்த வர்த்மனி உஷ்பமஸ்ரு விமுச்சந்தா ராமே சம்ஸ்திதோ வனம். ராமன் புறப்பட்டு காட்டு கேகினான். 2 நாள் இருந்து பார்த்தேன், ஆனால் ராமனுடைய குரல் கேட்கவில்லை. குஹேன சார்த்தம் தத்ரைவ ஸ்திதோஸ்மி திவசான் பகூன் ஆசையா யதிமா ராமஹ புனഃசப்தாபயேதிதி. ஆசையோடே ராமன் சுமந்திரா தேர கொண்டு வான்னு ஒரு வார்த்தை கூக்குரல் போடுவனா என்று கூடவே குஹனை வச்சு நின்று பார்த்தேன் தசரதா. அவனுடைய வார்த்தை எனக்கு காதல விடலே. ஆனால சரின்னு புறப்பட்டேன். விஷயேதே மகாராஜ ராம வியசன கரிசிதாக அபிவிருக்ஷா பரிம்பலானாக சபுஷ்பாங்குர கோரக்காக. உன் நாட்டு செய்தி சொல்லுகிறேன் கேள். எங்கும் ஓடைகளில் தண்ணீர் இல்லை, சரையு வற்றத் தொடங்கிவிட்டது, ஆகாசத்தில் நட்சத்திரங்கள் ஒளிவிடவில்லை, அக்னி காரியங்களை செய்ய வேண்டிய அந்தணர்களெல்லாம் ஓமப் புகையை காணோம், பெண்கள் முகத்தில் களிப்பு நகை காண்டோம், வீட்டிலெங்கும் விளக்கெரிக்கப்படவில்லை, புஷ்பங்களெல்லாம் வருஷிக்க வேண்டிய காலமா என்ன காலம் இது? நல்ல காலத்திலும் எல்லாம் உலர்ந்து போயிருக்கின்றன. அபிவிருக்ஷா பரிம்பலானாக சபுஷ்பாங்குர கோரக்காக விஷயேதே மகாராஜ ராம வியசன கரிசிதாக. ராமனை பிரிந்தபடியாலே மரம் செடி கொடி கூட உலர்ந்து போயிருக்கின்றன. தண்ணீர் ஊற்றபடியாதபடியால் அல்ல தசரதா. தண்ணீர் நன்னா ஊற்றப்பட்டிருக்கு, தோட்டக்காரன் நன்னாத்தான் பார்த்துக்கிறார். ஆனா ராமனை பிரிந்தபடியால் சூரிய குலத்துல பிறந்த ராமன் சின்ன வயசுல நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லி கொடுத்துருக்கா. ஜன்னல் பக்கத்துல சின்ன செடியை நட்டுவை, அது சூரியன் இருக்கிற பக்கமா வளர்றது பார். வீட்லயே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கோம் இல்லையா? அதே போலத்தான் இப்போ ராமன் சூரிய குலத்துல பிறந்தவனோ இல்லையோ, அவன் எங்கிருந்தானோ அங்குதான் மரங்கள் பூக்கும் காய்க்கும் பழுக்கும். அவன் பிரிந்து விட்டபடியால் நல்ல காலம், நன்னா பூச்சொரிய வேண்டிய காலம், பூத்து குலுங்க வேண்டிய காலம், ஆனா ஒண்ணுமில்லை, அனைத்தும் உலர்ந்து போய்விட்டன. ஜலஜானிச்ச புஷ்பாணி மால்யானி ஸ்தலஜானிச்ச நாதிபாந்தல்பகந்தீனி பலானிச்ச யதாபுரம். பழங்களெல்லாம் பட்டு போயின, மரங்கள் பட்டுவிட்டன. ஆக்களும் மாக்களும் என்னென்ன மாடுகளோ ஆடுகளோ கோழிகளோ அனைத்தும் அழுகின்றன. சூதஸ்ய வச்சனம் ஸ்ருத்வா வாச்சா பரமதீனயா பாஷ்போபகதையா சூதம் இதம் வச்சனம் அப்ரபீத். இப்படி கண்ணீரோடே சுமந்திரன் பேச அதையும் கேட்டு தாழ முடியாத தசரதன் மெதுவே தன் நிலைக்கு வந்து பேசத் தொடங்குகிறான். என்ன சொன்னான் என்று கேட்போம்.